இது வரைக்குமே யூடியூப்ல யாருமே காட்டாத ஒரு பழமையான பழங்கால மக்கள் அவர்கள் வாழ்ந்த ஒரு குகை இந்த மிகப்பெரிய ஒரு பாறை கீழே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பாறை ஓவியங்களும் இருக்குது. அதையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காட்டுக்குள்ளே தான் நம்ம போனோங்க. வௌவால்கள் இருக்கும் போல இருக்கு நிறையா. நான் சொன்னேன் இல்லைங்களா, பாறை ஓவியங்கள். இந்த மிகப்பெரிய இந்த பாறையில் தாங்க அமர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு மனிதருடைய 2 கைகளை நீட்டிக்கிட்டு மனிதர்களுடைய ஏதோ ஒரு செயலை குறிப்பிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, மான் தெரியுதுங்களா? இல்லை தெரியுதுங்களா? ஒரு ஹால் மாதிரி போயிட்டு இருக்கு. இது போல இப்போ வழிபட்டுட்டு இருக்காங்க. ஆனால் மக்கள் இங்கே பூர்வகுடி மக்கள் வாழ்ந்துருப்பாங்க. குகை மாதிரியான ஒரு அமைப்பு இங்கேயும் இருக்குது. அப்படியே உள்ளே போகுதுங்க. மெகாலித்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. மெகாலித்திக் பீரியடை சேர்ந்த, அதாவது பெருங்கற்காலத்தை சேர்ந்த கற்திட்டு ஒன்றை நம்ம காட்டியிருப்போம். இந்த கற்திட்டு கிட்டத்தட்ட 2500 5000 வருடங்கள் பழமையானு சொல்லி அந்த காணொலியில் நம்ம அதை பற்றி தெளிவாக நம்ம பதிவு பண்ணியிருப்போம். அந்த கற்திட்டு எனக்கூடிய அந்த மெகாலித்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அமைப்பு பழங்காலத்தில் அவர்களோட முன்னோர்களை வழிபடக்கூடிய ஒரு இடமா இருந்திருக்கின்றதையும் நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம். இந்த காணொலியில் அந்த கற்திட்டுகளை அமைத்த அந்த பெருங்கற்கால காலத்தை சேர்ந்த மனிதர்கள் வாழ்ந்த ஒரு இடத்துக்கு தான் நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு பாறை, அந்த பாறைக்கு கீழே அவர்கள் வாழ்ந்திருக்காங்க. நிறைய பாறை ஓவியங்களும் நம்ம அங்கே பார்க்க முடியுங்க. யூடியூப்லேயே முதல் முறையாக இந்த இடத்த நாம தான் பதிவு பண்ணிட்டு இருக்கோம். அதனால காணொலியை முழுசா பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வெல்கம் டு மை சேனல் இந்தியன் டிராவலர். நான் CJ. இப்போ அங்கே பாறை ஓவியங்கள் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? இந்த காட்டுக்குள்ளே தான் நம்ம போனோங்க. ரொம்ப அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது. உள்ளே போயிட்டு பார்க்கலாம் வாங்க. இங்கே 2 வழி இருக்குது. இந்த வழியில் தான் போகணும். முன்னாடி தெரியுது பாருங்கள், பெரிய பாறை. நான் கிட்ட போயிட்டு காட்டுறேன். குகை மாதிரி இருக்குது. வௌவால்கள் இருக்கும் போல இருக்குது நிறையா. இது வரைக்கும் வௌவாலோட எச்சம் ஸ்மெல் வருது. செருப்பு கட்டிலாம். இங்கே உள்ளூர் மக்கள் கன்னிமார்களை வழிபடுறாங்க. இவ்வளோ பெரிய பாறை பாருங்கள். ரொம்ப பெரிய அளவிலான ஒரு பாறைங்க. இந்த பாறை கீழே நம்ம இங்கே பார்க்கலாம். உள்ளூர் மக்கள் இங்கே கன்னிமார்களை வழிபடுறாங்க. இந்த குதிரைகளெல்லாம் அவங்க காணிக்கையை கொடுத்து வழிபடுவாங்க. அந்த ஒரு முறை தான் இங்கேயும் வழிபட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ரொம்ப சில்லுன்னு இருக்குங்க. இந்த பாறைகள்லாம் நம்ம பார்க்கலாங்க. ரொம்ப மென்மையாக இருக்குது. பல வருடங்கள் மனிதர்கள் பயன்படுத்தினா அவங்க நடந்து போனால் தான் இந்த மாதிரி ரொம்ப மென்மையாக பாறைகள் உருவாகும். இந்த பார்த்தது தெரியும் உங்களுக்கு, கிட்ட பார்க்கலாம் நீங்கள். ரொம்ப மென்மையாக இருக்குது பாருங்க. உள்ளூர் மக்களான எத்தனை வருடங்கள் அதிகபட்சம் பயன்படுத்திப்பாங்க இந்த இடத்த. ரொம்ப மென்மையாக இருக்குது, தெரியுதுங்களா? பழங்காலத்தில் நிறைய பேர் வாழ்ந்துருக்காங்க. இந்த இடத்துல ஓடி ஆடி விளையாடி இருக்காங்க, தெரிஞ்சிருக்காங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, பாறை ஓவியங்கள். இந்த மிகப்பெரிய இந்த பாறையில் தாங்க ரொம்ப வித்தியாசமான முறையில் வரைஞ்சிருக்காங்க. காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? அமர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு மனிதருடைய 2 கைகளை நீட்டிக்கிட்டு ஒரு தியானத்தில் இருக்கிற மாதிரி இங்கே ஒரு உருவத்தை பார்க்க முடியுது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. நிறைய அழிஞ்சு போயிருங்க. தண்ணி இந்த பக்கம் வருது, தெரியுதுங்களா? மேலேருந்து தண்ணி வரக்கூடிய அந்த வழி. அதனால் நிறைய பாறை ஓவியம் மறைஞ்சு போயிருக்கு. தெளிவாக இருக்கிற மாதிரி நான் காட்டுறேன். பாருங்கள், இது ஒரு மனிதர் தான். தலை இருக்குது, அழிஞ்சு போயிருக்கு. கைகள், கால்கள். இங்கே பாருங்கள், ஒரு விலங்கு இருக்குது. முன்பக்கம் ஒரு மனிதர் இருக்கார். கையில் ஏதோ கட்டை வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா தெரியுதுங்களா? இந்த பக்கம் முன்னாடியே ஒரு விலங்கு இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் ஒரு மனிதர் இருக்கார். இந்த கீழ் பக்கம்தான் ஏதோ நீட்டாக இருக்குது. அதுதான் எதுவுமே புரிய மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், அந்த பாறை முழுவதுமே அதுதாங்க. மனிதர்கள் அமர்ந்து இருக்கிற மாதிரி, தவம் செய்கிற மாதிரி நிறைய பாறை ஓவியம் இருக்குது. எல்லாமே மனிதர்கள் தான். மனிதர்களுடைய ஏதோ ஒரு செயலை குறிப்பிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், மான் தெரியுதுங்களா? பின்னாடி இருந்த கால்கள், வால்கள், முன்னாடி இருக்க கால்கள், இது தலை. அந்த மேலே பாருங்கள் கொம்பு.
தலை உயர்த்தி கொம்புகள் இருக்குது. அதை வச்சு மானுன்னு சொல்ல முடியுது. அதே போல் இங்கே ஒரு உயிரினம் நீட்டாக இருக்குது. ரொம்ப அற்புதமான பாறை ஓவியம். மேலே தெரியுதுங்களா, அந்த மழை தண்ணி இப்படி வர்றதுனால பாறை ஓவியம் முற்றிலுமாக போய்ட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், குகை மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல கண்டிப்பாக பூர்வகுடி மக்கள் வந்து இருந்திருப்பாங்க. ஏற்கனவே நம்ம அந்த கற்திட்டுகளில் பாறை ஓவியங்களை வந்து காட்டியிருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த பாறை ஓவியங்கள் வந்து 2 விதமான வண்ணங்களில் பாறை ஓவியங்கள் என்பது வந்து தீட்டப்பட்டிருக்கும். ஒன்று வந்து வெண்மை நிறத்தில் இருக்கும், இன்னொன்று சிகப்பு நிறத்தில் இருக்கும். அந்த 2ம் வெவ்வேறு காலகட்டத்தில் தீட்டப்பட்ட ஓவியங்கள்னு சொல்லி நம்ம போன காணொலியில் நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அதாவது அந்த இடத்துல அவர்களுடைய வாழ்க்கை முறையை எப்படி குறிப்பிட்டிருந்தாங்களோ அதே போல் அந்த சிகப்பு வண்ண பாறை ஓவியம் தான் இங்கேயும் தீட்டப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 2ம் ஒரே மாதிரி தான் இருக்குது. இங்கே வாழ்ந்த மனிதர்கள் தான் கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய அந்த கற்திட்டுகளை அமைச்சிருக்கணும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் தான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, இந்த பாறைகள் எல்லாம் ரொம்ப மென்மையாக மனிதர்கள் கால்பட்ட எப்படி இருக்குங்க அந்த மாதிரி இருக்குது. பல காலம் மக்கள் இங்கே வாழ்ந்ததற்கான ஒரு அடையாளம் தான் இது. குகை மாதிரி இருக்குது, என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே தான் ரொம்ப ஸ்மெல் வருது, வௌவால்கள் இருக்கும் போல் இருக்குது. பாறை ரொம்ப மென்மையாக இருக்குது. இந்த இடத்துல நம்ம உள்ளே பார்க்கலாங்க, அப்படியே ஒரு குகை மாதிரி போயிட்டு இருக்குது. தெரியுதுங்களா, இந்த இடத்துல ஏதோ ஒரு வழிபாடு வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே ரொம்ப குறுகலாக இருக்குது. உள்ளே தெரியுதுங்களா, ஒரு ஹால் மாதிரி போயிட்டு இருக்குது. தெரியுதான்னு தெரியல, தெரியுதா பாருங்கள், புகை மாதிரி இருக்குங்க இந்த இடம் மொத்தமே. கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து பூர்வகுடி மக்கள் வந்து இந்த இடத்த ஒரு தங்களுடைய தங்கும் இடமாக பயன்படுத்தியிருப்பாங்க. எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இது போல் இப்போ வந்து வழிபட்டுட்டு இருக்காங்க. ஆனால் மக்கள் இங்கே பூர்வகுடி மக்கள் வந்து வாழ்ந்துருப்பாங்க. ஒரு சின்ன ஒரு குகை தான். ரொம்ப ஏதுவான ஒரு இடங்க. உள்ளே போய்ட்டு வரதுக்குள்ள சுத்தமாக வேர்த்துச்சுங்க. பழங்காலத்தில் மக்கள் வந்து எப்படி இந்த மாதிரி இடங்கள்லாம் கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்களோ, இரவில் மட்டும்தான் இருந்திருப்பாங்க. இங்கேயும் நம்ம பார்க்கலாம், ஒரு ஷட்டர் மாதிரி தான் இருக்குது. ஒரு தங்குறதுக்கு ஏதுவான ஒரு இடமா தான் இருக்குது. இங்கேயும் தெரியுதுங்களா, அந்த குகை மாதிரியான ஒரு அமைப்பு இங்கேயும் இருக்குது. அப்படியே உள்ளே போகுதுங்க, கொஞ்சம் தூரம் தான் போகுது. இடம்லாம் அதோட மக்கள் வந்து கண்டிப்பாக வாழ்ந்துருப்பாங்க. இந்த எவ்வளோ மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் இந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவங்க வாழ்ந்துருப்பாங்க. இந்த பெரிய பாறை கீழே தாங்க அவர்கள் எல்லாம் ஒரு இன கூட்டமாக வாழ்ந்துருக்காங்க. இன்றைக்கி இது வந்து ஒரு வழிபாடு தலமாக இருக்குது. இப்போ நம்ம இந்த வழியாக உள்ளே போயிட்டு அந்த பாறை ஓவியத்தை பார்த்துருப்போம். பழங்கால மக்கள் அந்த இயற்கையான அந்த பாறைக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த குகையை பயன்படுத்தி அவர்கள் கண்டிப்பாக அங்கே வாழ்ந்திருக்கான்றது நமக்கு தெளிவாக தெரியுது. அந்த பாறை ஓவியங்களை பார்க்கும்போது கண்டிப்பாக அவர்கள் வாழ்ந்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த மலைக்கு மேலே ஏற்கனவே அவனை காட்டினாங்க, பக்கத்திலே தான் இருக்குது அந்த மெகாலித்துன்னு சொல்லக்கூடிய அந்த இடமும் அவர்கள் அமைச்ச இடமா தான் இருக்கும். கண்டிப்பாக அவர்களை முன்னோர்களை அவர்கள் கண்டிப்பாக வழிபட்டு இருப்பாங்க. இன்றைக்கி அதே போல் தான் மக்கள் வந்து அங்கேயும் குலதெய்வ வழிபாடு நடந்துகிட்டு இருக்குது. இந்த மலைக்கு மேலேயும் ஒரு குலதெய்வ வழிபாடு இருக்குது. இங்கேயும் நம்ம பார்க்கலாங்க, புதுசாக இங்கே ஒரு வழிபாடு ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஏதோ ஒரு குலதெய்வ வழிபாடு, இது வந்து புதுசாக தான் பண்ணிகிட்டு இருக்கிறத நான் கேள்விப்பட்டேன். இது மக்கள் வந்து பழங்காலத்தை வழிபாட ஆரம்பிச்சிருக்காங்க. அவர்கள் முன்னோர்கள் அவங்க வாழ்க்கையை வந்து நல்லா மேம்படணும்னு சொல்லி, பாதுகாப்பான வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி இறந்து போன அவர்கள் முன்னோர்களை இனத்தலைவர்கள் வந்து வழிபாட ஆரம்பிச்சிருக்காங்க. பிற்காலத்தில் அதுவே வந்து குலதெய்வ வழிபாடா, எல்லை சாமிகள் வழிபாடா, இன்றைக்கு நம்ம வணங்கக்கூடிய தெய்வங்களின் வழிபாடாக கண்டிப்பாக மாறி இருக்குன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுங்க. இது போன்ற இடங்கள் வந்து நிறைய இருக்குங்க, பதிவு பண்ணாத இடங்கள். நான் சொல்கிறது யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் கிடையாதுங்க, வரலாற்றிலே பதிவு பண்ணாத இடங்கள் நிறைய இருக்குது. அதை தேடி கண்டிப்பாக நம்மளுடைய பயணம் என்பது இருக்குங்க. கண்டிப்பாக உங்களோட ஆதரவு என்பது கண்டிப்பாக தெரிவிக்கணும். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்முடைய பதிவுகளை தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். இணைந்த பயணிப்போம் இந்தியன் டிராவலர் சிஜேவுடன். ஹிஸ்டரி அண்ட் நேச்சுரல் எக்ஸ்ப்ளோரர்.